ராஜா என்ன தப்பு பண்ணா? எதுக்காக விளங்க மாட்டீங்க? குற்றவாளிங்கிற சந்தேகத்து பேர்ல ராஜாவை கைது பண்றோம். வந்துருமையா சந்தேகம். உலகத்துல யாருக்குமே இல்லாத சந்தேகம் இந்த காக்கி சட்டை போட்டவங்களுக்கு மட்டும் வந்துருமே. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி நகர விட மாட்டேன். துப்பாக்கி வச்சிருக்குமேனு பயங்காட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. காரணத்தை சொல்லாம இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்க, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். அம்மா, எந்த காரணமும் இல்லாம போலீஸ்காரங்க கைது செய்ய மாட்டாங்க. அதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க. முடியலையே ராசா, நம்ப முடியலையே. தங்கத்தை தகரோன்னு சொன்னா எப்படி அப்பா நம்ப முடியும்? வாங்க இன்ஸ்பெக்டர், போலாம். என்னையா இதெல்லாம்? எதுக்கு அவனை விலங்கு மாட்டி கூட்டிட்டு போறாங்க? எல்லாம் காரணமா தான். வர்ற வழியில உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நான் சொல்லும் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். யோ, மீனாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சியா? அப்படியா? அவ கண்ணு முடிச்சிட்டா. கண்ணு முழிச்ச உடனே அங்கிள் அங்கிள் உன் பேருதாய சொல்லிட்டு இருந்தா. பாயா, டாக்டர் உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாரு. சேகர், ஒரு குற்றவாளியா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனா உன் நண்பங்கிற முறையில கேட்கிறேன். அந்த குழந்தைய பார்க்க எனக்கு ஒரு அவகாசம் கொடு. நான் உன்னை கைது பண்ணி கொண்டு சொல்லி மேலிடத்து உத்தரவு. என் குழந்தைய பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். ஐ எம் சாரி ராஜா. தம்பி, நீங்க போலீஸ்காரங்க, எந்த நேரத்துல எது வேணும்னாலும் செய்வீங்க. நல்லது சரி, கெட்டது சரி, உங்களை மிஞ்சி நடக்க போறதில்ல. செத்து பொழைச்சிருக்கிற அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தான் ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி தலை பிடிச்சு நிக்கிற ராஜாவை பாருங்க. சேகர், நான் ஒரு குற்றவாளிங்கிற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சா அந்த வேதனை அவளால் தாங்கிக்க முடியாது. அதனால நான் உள்ள போயிட்டு வர வரைக்கும் இந்த விலங்கு எடுக்க முடியுமா? எனக்கு விலங்கு போடுறதுக்கு தான் உரிமை இருக்கு, எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. ஐ எம் சாரி. ப்ளீஸ். மீனா, மீனா, உன் அங்கிள் வந்திருக்காரு பாருமா. அங்கிள், எனக்கு பசிக்குது, பிஸ்கட் ஊட்டி விடுங்க. அங்கிள், எனக்கு ரொம்ப பசிக்குது அங்கிள். பாப்பா, முதல்ல நான் உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன். அத நீ அங்கிளுக்கு ஊட்டி விடணும். அங்கிள் உனக்கு ஊட்டி விடுவார். ஓகே? அங்கிள், ஏன் அங்கிள் அழறீங்க? ராஜா, இனிமே மீனாக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் வரேம்மா. போலாம். வரேங்க. அந்த கைதியை கடத்தினது நீதானையா? ஆமா. உன்னையே குற்றவாளியாக்கிட்டா மீனாவோட மருத்துவ செலவுக்கு பணம் கட்டியா? நான் செஞ்ச தப்புக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். சீதா, நான் ஒரு குற்றவாளிங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா அந்த குழந்தைக்காக நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அந்த வேதனை அவளால் தாங்கிக்க முடியாது. இதோ பாரியா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. சட்டத்துக்கு முன்னாடி நீ குற்றவாளியா இருக்கலாம், ஆனா அந்த தெய்வத்தோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நீ எப்பவுமே நிரபராதிதாயா. உன் காதலியோட குழந்தைக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருந்த.
இனிமே அந்த குழந்தைக்காக நான் வாழ போறேன். நீ தைரியமா போயிட்டு வாயா, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். ராஜா, நீ கடத்திட்டு போனவன் சாதாரண குற்றவாளி இல்ல, அவன் ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஆமா, அவனை கடத்திட்டு போற அளவுக்கு உனக்கு அவனுக்கு அப்படி என்னடா உறவு? உன் உயிரை பணயமா வச்சு ஏன்டா இந்த காரியம் செஞ்ச? ஒரு உயிரை காப்பாத்ததான். வாட் டு யூ மீன்? சேகர், ஏன் எதுக்குங்கிற காரணம் கேட்காத. இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஏத்துக்க நீ தயாரா இருக்கலாம், ஆனா உன்னை தண்டிக்கவோ உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவோ நான் தயாரா இல்ல. லுக் ராஜா, கொலைகாரனை விட அதை செய்ய தூண்டுறவனுக்கு தான் சட்டத்துல தண்டனை அதிகம். கமா, அவன் இங்க ஒளிச்சு வச்சிருக்க. ஐம் சாரி. அவனை கடத்திக்கிட்டு போனதுல எனக்கு சந்தோஷம், என்ன பிடிச்சிக்கிட்டு வந்ததுல உனக்கு திருப்தி. நீ உன் நண்பனை அடிக்கல, ஒரு குற்றவாளியை தான் தண்டிச்சிருக்க. நீ என்ன எவ்வளவுதான் அடிச்சாலும் அவன் எங்க இருக்கிறாங்கிற உண்மையை என்கிட்ட இருந்து வரவழைக்க முடியாது. உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். வாங்க கூட. கண்மணி, எனக்கு தெரியும். நான் ராஜா வந்திருக்கம்மா. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூப்பிட்டாலும் அவ காதுல விழ போறதில்ல. ஏன்னா கண்மணி மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கா. ஆமா ராஜா, நீயும் கண்மணியும் ஊரை விட்டே ஓட காரணமா இருந்த என்ன கண்மணியோட அப்பா ஆளை விட்டு அடிச்சார். அடிபட்ட வேதனையை விட உங்க காதுல சேர்த்து வச்ச திருப்தியோட வீட்டுக்கு போனேன். அப்போ ஹலோ, குட் ஈவினிங். மழை இல்லைன்னா உடம்புக்கு ஆகாது. சரி வா போலாம். கைய என்ன எடுக்கிற? அதுக்கு நான் கண்ணாபான்னு பேசுறேன். பட்டா ஒரு பெரிய பணக்காரனை கைது பண்றதும் அவனை தூக்குல போடுறதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, தெரியுமா உனக்கு? இருந்தாலும் சட்டத்துக்கு தேவையான சாட்சியெல்லாம் தேடி நான் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். ஏன்? பிரிஞ்சு போன உங்க காதலுக்கு நான் சொன்ன சமாதானமே அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த தண்டனை தான்.
தண்டனை நிறைவேறதுக்குள்ள நீ அவனை தப்பிக்க வச்சிருக்க பாவி. சேகர், என் கண்மணிக்கு கல்யாணங்கிற விபத்து ஏற்பட்டுதான் கர்ப்பமானான்னு நினைச்சேன். ஆனா அவ கற்பையே ஒருத்தன் சூறையாடி இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் காதலை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன என் கையாலேயே பழி வாங்க போறேன். நீ அவனை பழி வாங்கிட்டா மட்டும் உன் காதலோட வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துருமா? இல்ல சட்டம் தான் அவனை சும்மா விட்டுருமா? பைத்தியக்கார மாதிரி பேசி. அதுக்கப்புறம் சட்டம் கொடுக்கிற தண்டனை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டேய், உண்மை தெரிஞ்சா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வருவேன்னு தான் உன்கிட்ட இத்தனை நாளா மறைச்சு வச்சேன். இல்ல, உன் சமாதானத்தை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. ஓகே, உயிரோட போராடிட்டு இருக்க அந்த குழந்தைக்கு என்னடா சமாதானம் சொல்ல போற? தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு உண்மையை மட்டும் என்கிட்ட சொல். அரசாங்கம் அவனை குறிச்சு அதே தேதியில அவனை நான் தூக்கு மேடைக்கு அனுப்புறேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். டாக்டர், கண்மணிக்கு இப்ப எப்படி இருக்கு? நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. கண்மணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கொண்டு வந்தா மறுபடியும் அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வர சான்ஸ் இருக்கு சார். எப்படி அவனை இங்க கொண்டு வர முயற்சி பண்றேன்? ஓகே. சேகர், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. நான் அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நோ, யூ ஆர் அண்டர் போலீஸ் கஸ்டடி. அவனை நான் பாத்துக்கிறேன். கம் ஆன். ராஜா, ராஜா,